தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் சார். மத்திய அரசாங்கம் இப்போ தற்பொழுது திடீரென காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு தற்பொழுது மீண்டும் ஒரு மனுவில் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மனு மீதான விசாரணை நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று அனைவரும் பார்க்கிறார்கள். நீங்கள் எப்படி இந்த முடிவை பார்க்கிறீர்கள்? அது காவேரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமான வழக்கு கடந்த சில வாரங்களாக உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்ற போதும் மத்திய அரசு வழக்கறிஞர் அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார். ஆனால் எந்த காலகட்டத்திலும் எப்பொழுதும் இதை போன்ற ஒரு வாதத்தை மத்திய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்திலே எடுத்து வைக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்று இதை போன்ற ஆணையத்தை அமைக்கிறோம் என்றுதான் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறாரே ஒழிய இது உத்தரவே அல்ல. காவேரி நடுவர் நீதிமன்றம் இது ஒரு பரிந்துரையாகத்தான் தந்திருக்கிறதே ஒழிய கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டிய உத்தரவாக இதை தெரிவிக்கப்படவில்லை என்று கர்நாடக அரசு எடுக்க வேண்டிய விவாதத்தை இந்த மத்திய அரசு எடுத்திருப்பது என்பது எங்கேயோ ஒரு பெரிய சரி நடந்திருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் செல்வி உமாபாரதி அவர்கள் கர்நாடக முதலமைச்சரையும் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சரையும் உட்கார வைத்து பேசும்போது கூட இதை பற்றிய ஒரு நிலைப்பாட்டை சொல்லவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படிதான் கூட்டம் கூட்டப்படுவதாக சொன்னார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வந்தவர்கள் இன்று கரெக்டாக இந்த 11th hour என்று சொல்வார்கள், கடைசி நேரத்திலே தமிழகத்திற்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காமல் தமிழக வழக்கறிஞர்களை எவ்வித தயாரிப்பும் செய்ய அனுமதிக்காமல் நீதிமன்றத்திலே வந்து இப்படி திடீரென்று சொல்லி இருப்பது அவர்கள் வேண்டுமென்றே தமிழகத்தை புறக்கணித்து மிகப்பெரிய அநீதி செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதை போன்ற மேலாண்மை வாரியங்கள் இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ் என்று அழைக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கிடையே ஓடுகின்ற பல நதிகளுக்கு அமைக்கப்பட்டு மிக வெற்றிகரமாக கையாளப்பட்டு நல்ல முடிவுகளை தந்திருக்கின்றன. துங்கபத்ரா நதிக்கெல்லாம் இதை போன்ற ஒரு மேல் வாரியம் அமைக்கப்பட்டு அது அந்த நதிநீர் பங்கீட்டை சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்து வருகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்தியா முழுவதும் இதை போன்ற ஒரு அமைப்பு வெற்றிகரமாக இருக்கும்போது காவேரிக்கு மட்டும் அது முடியாது, அது பரிந்துரை, அது இப்பொழுது சாத்தியமில்லை என்று மத்திய அரசு சொல்வது தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதற்கும் தமிழக மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நீதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்மை உதாசீனப்படுத்துவதாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஒன்று திரண்டு காவேரி நீர்ப்பாசன உரிமைகளுக்கு உள்ள விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய அநீதியை களைகின்ற வகையிலே இது அவர்களுக்கு மட்டும் இழைக்கப்பட்ட அநீதி அல்ல, தமிழகத்தினுடைய உரிமைக்கு இழுக்கப்பட்ட அநீதி என்கிற வகையில் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் முன்னெடுக்க வேண்டும். உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம தமிழக அரசு கூட்ட வேண்டும். இது சம்பந்தமான முன்னெடுப்புகளை ஒரே குரலாக எடுத்து சென்று இதை வெற்றி பெற செய்து தமிழகத்திலே இருக்கின்ற நம்முடைய காவேரி நீர்ப்பாசன விவசாயிகளுக்கு அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய கடமை இன்று தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடமும் மத்திய அரசினுடைய இரட்டை வேடமும் இது போல கலைந்து அவனுடைய உண்மையான ரூபம் வெளிப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல ஆசைப்படுகிறேன்.